ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் செம டேஸ்டான பலாப்பழ பஜ்ஜி அதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். 4 ஸ்பூன் போல் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இருக்க பலாப்பழங்களை உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த மாதிரி சைஸாக நீங்கள் பஜ்ஜி போட விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 பலாப்பழம் போல் தான் எடுத்திருக்கேன். 4 ஸ்பூன் மைதா மாவுக்கு 3/4 ஸ்பூன் போல் அரிசி மாவு இருந்தால் போதும். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்க போகிறோம். ஏன்னா இது வந்து உள்ளாரையும் பழமும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம வெளியில் இருக்க அந்த மாவும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க தான் வீட்டில். சர்க்கரை சேர்த்தாச்சு. இப்போ சோடா உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் போல். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை கலந்துக்கலாம். ஓரளவுக்கு கெட்டியான மாவாக இருக்கணும். நான் உப்பு சேர்க்க மறந்துட்டேன். ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துட்றேன். ரொம்ப தண்ணியாட்டம் ஆயிடுச்சுன்னா மாவு வந்து பழத்தில் ஒட்டவே ஒட்டாது. ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு கெட்டியான மாவு பதத்தில் நீங்கள் கரைச்சிக்கோங்க. நல்லா கரைச்சிட்டு நம்ம அதில் பலாப்பழங்களை போட்டு டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். இதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கும் போதே நம்ம அடுப்பில் எண்ணெயை வச்சு சூடுபடுத்த ஆரம்பிச்சிடலாம். பட் ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் சூடாக இருக்கட்டும். ஏன்னா மாவில் சர்க்கரை கலந்துருக்கும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா வெளியில் இருக்கிற அந்த மாவுலாம் சீக்கிரம் தீஞ்சு போகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஸோ நல்லா மாவில் கோட்டாகிற மாதிரி பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடுற ஒரு ஸ்வீட்டு தான் இது. இது பார்த்திங்கன்னா வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே அந்த பலாப்பழமும் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சுன்னா இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுடலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி பலாப்பழ பணியாரம் இருக்குது. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு மேலே அந்த ஐ பட்டன்லேயும் என் கார்ட்லேயும் போட்டு விடுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் நம்ம வேக வைக்கணும். நான் சொன்ன மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா சுத்தமாக கரிஞ்சு போயிடும். ஸோ நம்மளோட டேஸ்டியான பலாப்பழ பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ நம்ம சாமிக்கு வைக்கிற பிரசாதமாக கூட நம்ம இதை செஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.